47ஆம் நாள். காலையிலே சூடா 2 தோசை இறக்கிட்டு அப்படியே கிளாஸுக்கு வந்து புச்சிட்டிக் மாவை பால்ல கலந்துட்டு போதை பொருளை தண்ணியில கலந்து குடிச்சிட்டு சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் மாட்டிக்கின்னு கோதாவில இறங்கியாச்சு. எப்பவும் போல லைட்டா வார்ம் அப் ஸ்கிப்பிங் எல்லாம் முடிச்சிட்டு இன்னைக்கான ஒர்க் அவுட் எழுதி எடுத்துக்கிட்டாச்சு. ஆக்சுவலி ஒர்க் அவுட் கொடுத்தது யாரும் நம்ம சோம்பேறித்தனம். கையில் பயிற்சிக்கு 30 நாள் ஒர்க் அவுட்டை முழுசா எழுதி வாங்கியாச்சு. ஆனா அதை எப்படி போடுறோம்னு தெரியல. பாருங்க, வாக்கிங் என்ட்ரின்னு போட்டிருந்தான். நானும் சரி மாசா வாக் பண்ணி என்ட்ரி ஆனு பாத்துட்டான். என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு. நீ கொடுத்த ஒர்க் அவுட்டை போட்டுக்கிறேன்னு சொன்னா, ஆனா மூளை எட்ட முதேவி அது அப்படி இல்லடா. இந்த மாதிரி தரையில கையை வச்சு செவுத்துல காலை வச்சு அப்படிக்கா இப்படிக்கா நடக்கணும்ன்றான். ஏன்டா தரையில நடக்கத்தான் கால் இருக்குன்னு சொன்னா, இந்த மாதிரி ஏடா கூடமா கேள்வி கேட்டா ஒர்க் அவுட்டை கேன்சல் பண்ணி விட்டோன்னு மிரட்டுறான். பிகாஸ் நம்மளை விட அதிகமா கபால கோளாறு பிடிச்சவன். சோறு வைக்கிறது முக்கியம் இல்ல, அதுக்கு பேரு வைக்கிறது தான் முக்கியம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அவன் கொடுக்குற ஒரு கோட்டுக்கு அவனே புதுசா பேர் கண்டுபிடிச்சு வைப்பான். அதை கூகுள்ல தேடினா கூட கிடைக்காது. ஆனா இதுக்கு வால் வாக்கிங் என்ட்ரி தானே போட்டிருக்கணும். தப்பு அவன் மேல. அதை விட்டு நம்மள்ட்ட வந்து திட்டுறான். இருந்தாலும் ஒரு நன்றி கடன் இருக்கு. நமக்காக மெனக்கிட்டுன்னு ஸ்பெஷலா ஒர்க் அவுட் எழுதி கொடுத்துருக்கான். அதுக்காக நம்ம புளிப்பு தம்பிக்கு பல நன்றிகள். பயிற்சி முடிச்ச கையோட அப்படியே நம்ம பல்லாவர சந்தைக்கு போனா அங்க ஒரு வெள்ளை முயல என்ன பார்த்து வாவான்னு கூப்பிட்ட மாதிரி அது கூட போயிட்டு கொஞ்ச நேரம் ஜாலியா விளையாடிட்டு அப்படியே அக்கா வீட்டுல நேத்து ஸ்டுடியோ போனா என்னோட ட்ரைபேட வச்சுட்டு போயிட்டேன். ஆக்சுவலி நம்ம பொழப்பு அதுலதான் போயிட்டு இருக்கு. அத்தை கலெக்ட் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு உள்ள போனா கச்சேரி போயிட்டு இருக்கு. எங்க அக்கா என்ன பார்த்தும் பிடிச்சி உட்கார வச்சு வந்துட்டு உட்கார இன்னைக்கு ரம்யாவுக்கு பிறந்தனாலே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாட சொல்லிச்சு. சரி ஓகே மாட்டிட்டோன்னு ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் பாட்டு பாடிட்டு அப்படியே கோலாகலமா எங்க அக்கா மோளோட பிறந்தநாள் ஆரம்பிச்சிருச்சு. கேக்கு பார்க்க அழகா இருந்துச்சு. நம்ம கண்ணு உறுத்துமே அவங்க பாப்பரை வெடிச்சு கேக்க குழவன் ஆகிட்டேன்னா பாத்துக்கங்களேன். சாக்லேட் கேக் இப்ப பேப்பர் கேக் ஆயிடுச்சு. சரி நம்ம தானே பண்ணோம்னு சொல்லிட்டு உட்காந்து ஒரு பேப்பர் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி அங்க நிறைய பேர் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுல ஒரு நல்ல கிஃப்டா கலெக்ட் பண்ணி நானே என் கையால கஷ்டப்பட்டு வாங்கி எடுத்துட்டு வந்து கொடுத்த மாதிரி அவகிட்ட கொடுத்து வீடியோ எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கடையை சத்திட்டு கிளம்பிட்டேன். நாளைக்கு வேற ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். until then bye from குரு. டாடா. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணீங்க. யூடியூப்ல சர்ப்ரைஸ் பண்ண வீடியோ பார்க்கலாம். அப்படியே மணி அடிச்சு விட்டு நன்றி, வணக்கம், நமஸ்கார், நமஸ்தே.